திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் ஆயுதப்படை மைதானம் அருகே பால் பாக்கெட்டுகளை ஏற்றி வந்த ஆம்னி வேன் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்கு உட்பட்ட மூலமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ்குமார். இவர் நன்னிலம் பகுதியில் இயங்கி வரும் விக்ரம் என்பவருக்கு சொந்தமான தனியார் பால் ஏஜென்சியிலிருந்து பால் பாக்கெட்டுகளை மாருதி ஆம்னி வேனில் ஏற்றிக்கொண்டு நன்னிலத்திலிருந்து கூத்தாநல்லூர் வரை சென்று கடைகளுக்கு பால் பாக்கெட் டெலிவரி செய்து வருகிறார். இந்த நிலையில வழக்கம் போல் இன்று காலை ரமேஷ்குமார் ஆம்னி வேனில் பாத்தீங்கன்னா அந்த பால் பாக்கெட்டுகளை ஏற்றிக்கொண்டு கூத்தாநல்லூர் பகுதியில் உள்ள கடைகளில் பால் பாக்கெட்டை டெலிவரி செய்துவிட்டு மீண்டும் நன்னிலம் செல்வதற்காக திருவாரூர் நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது விளமல் ஆயுதப்படை மைதானம் அருகில் ஆம்னி வேனில் பின்பக்கத்தில் புகை வருவதாக அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் ரமேஷ்குமார் தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில ஆம்னி வேன் தீப்பிடிக்க தொடங்கியது. இதனை பார்த்த ரமேஷ்குமார் உடனடியாக வண்டியை நிப்பாட்டிவிட்டு இறங்கி வந்து ஆம்னி வேன் எரிந்து முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. மேலும் அருகில் உள்ள அந்த பனைமரத்திலும் தீப்பற்றி எரிந்ததால் அந்த பகுதியில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அங்கு இருந்தவர்கள் திருவாரூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்காங்க. உடனடியாக நிகழ்விடத்திற்கு வந்த அந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்திருக்காங்க. இருந்த போதிலும் ஆம்னி வேன் முற்றிலுமாக கருகி அதிலிருந்த பால் பாக்கெட்டுகளும் முற்றிலுமாக எரிந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை அருகில் இருந்தவர்கள் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்காங்க. தொடர்ந்து காவல்துறையினர் சம்பந்தமாக விசாரித்து வருகிறார்கள். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.